அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர், பிரேமலதா விஜயகாந்த் துணை முதலமைச்சர் வேட்பாளர். தேமுதிக அதிமுக கூட்டணியில் உள்ளது. தேமுதிக தங்களுக்கு ஒரு மாநிலங்களவை எம்பி சீட் வேண்டும் என தொடர்ந்து அதிமுகவிற்கு நெருக்கடி கொடுத்து வருகிறது. இருந்தாலும் அதிமுக தரப்போ நாங்கள் எம்பி சீட்டை வழங்க முடியாது என்று கூறி வருகிறார்கள். ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோ 18வது மக்களவை தேர்தலின் பொழுது அதிமுக எங்களுக்கு ஒரு மாநிலங்களவை எம்பி சீட்டை விட்டுக் கொடுப்பதாக அறிவித்து விட்டது. எங்கள் கட்சியிலிருந்து யார் டெல்லிக்கு எம்பியாக போகிறார்கள் என்பது குறித்த மிக விரைவில் அறிவிப்போம் என கூறியிருந்தார். இது பற்றி எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்டபோது, அப்படி யார் கூறியது? தேமுதிகவிற்கும் எங்களுக்கும் 5 மக்களவை உறுப்பினர்கள் தொடர்பான ஒப்பந்தம் மட்டுமே கையெழுத்தானது. ஒப்பந்தத்தில் என்ன உள்ளது என்பது பற்றி உங்களுக்கு தெரியுமா? அல்லது நீங்கள் பார்த்தீர்களா? மாநிலங்களவை எம்பி பதவி தருவதாக எந்த விதமான அறிக்கையையோ உத்தரவாதத்தையோ நாங்கள் அளிக்கவில்லை என கூறியிருந்தார். இதனை கேட்ட தேமுதிகவின் பொதுச் செயலாளரான திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோ தங்களது அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் இவர்களுக்கு காலம் பதில் சொல்லும் என பதிவிட்டிருந்தார். இதனை பார்த்து தேமுதிகவினுடைய தொண்டர்களும் எடப்பாடியை விமர்சனம் செய்தார்கள். இதனைத் தொடர்ந்து அதிமுக தரப்பிலிருந்து சுதீஷிடம் பேசப்பட்டதாகவும், சுதீஷ் அவர்கள் தேமுதிகவினுடைய அதிகாரப்பூர்வ பக்கத்தில் இருந்த அதிமுக தொடர்பான பதிவை நீக்கிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் அதிமுக தரப்பும், நீங்கள் சிறிது காலம் எங்களுக்கு அவகாசம் அளிக்க வேண்டும். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாநிலங்களவை எம்பி பதவியை தருவோம். தற்பொழுது அதற்கு உகந்த சூழல் இல்லை. அதுவரையிலும் பொறுத்து கொண்டிருங்கள். அடுத்த முறை உங்களுக்கு கண்டிப்பாக எம்பி பதவி வழங்கப்படும் என கூறியிருந்தார்களாம். ஆனால் இதுவரையிலும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இது பற்றி வாய் திறக்கவில்லை. மேலும் அதிமுகவிற்கும் தேமுதிகவிற்கும் இந்த எம்பி பிரச்சனையால் கூட்டணி முறிய போகிறது என்று கூட பலர் கூறி வருகிறார்கள். இது போன்ற சூழ்நிலையில் அரியலூர் மாவட்டத்தில் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அப்பொழுது பேசிய தேமுதிகவினுடைய மாவட்ட செயலாளர் ஒருவர், அதிமுகவிற்கும் தேமுதிகவிற்கும் மிக நெருக்கமான உறவு உள்ளது. நாங்கள் தொடர்ந்து கூட்டணியில் இணக்கமாக செயல்பட்டு வருகிறோம். 18வது மக்களவை தேர்தலின் பொழுது அதிமுக மற்றும் தேமுதிகவினுடைய வாக்கு வங்கி அந்தந்த கூட்டணி கட்சிகளுக்கு சிறப்பாக சென்று சேர்ந்தன. குறிப்பாக விருதுநகரில் தேமுதிகவினுடைய இளைஞரணி செயலாளர் திரு விஜயபிரபாகர் அவர்கள் கணிசமான வாக்குகளை பெற்றிருந்தார். சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் சதியால் நாங்கள் தோற்கடிக்கப்பட்டோம். 5 இடங்களை பெற்று அதில் 2 இடங்களுக்கு மேல் கணிசமான வாக்குகளை பெற்றிருந்தோம். அப்படி தேமுதிகவிற்கும் அதிமுகவிற்கும் ஒரு நல்ல உறவு உள்ளது. அதன் தொடர்ச்சிதான் இன்றும் நாங்கள் கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் கூட்டணிக்குள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. வரும் தேர்தலில் தேமுதிகவிற்கு அதிகப்படியான தொகுதிகளை அதிமுக ஒதுக்குவதாக அறிவித்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளரான திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அதிமுகவின் சார்பில் துணை முதலமைச்சராக போட்டியிட உள்ளார். அதே போன்று முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி இருப்பார் என்றும் கூறியிருந்தார்கள். இதை கேட்ட தேமுதிக தொண்டர்கள் அதிர்ச்சி அடைந்ததாக கூறப்படுகிறது. தேமுதிக தொண்டர்கள் மட்டும் இல்லாமல் இதனை கேட்ட அதிமுகவினரே அதிர்ச்சி அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஏனெனில் தேமுதிக ஒரு காலத்தில் எதிர்கட்சியாக இருந்தது, பலமான கட்சியாக இருந்தது, அதில் மாற்று கருத்தில்லை. இன்று தேமுதிக கரைந்து விட்டது. தேமுதிகவிற்கு 1.5% வாக்கு வங்கி கூட இல்லை. அப்படிப்பட்ட கட்சிக்கு எவ்வாறு துணை முதலமைச்சர் பதவியை வழங்குவார்கள் என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள். மேலும் தேமுதிகவிற்கு 10லிருந்து 20 சீட் கொடுப்பதற்கே குதிரை கொம்பாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 18வது மக்களவை தேர்தலின் பொழுது அதிமுகவோடு வேற கட்சிகள் இல்லை என்பதனால் 5 எம்பி சீட்டுகளை வழங்கியிருந்தார்கள். ஆனால் சட்டமன்ற தேர்தலில் அதிக கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு வரும். அப்படி பார்க்கும் பொழுது தேமுதிகவிற்கு 20 சீட் கொடுப்பதே அதிகபட்சம். இதில் துணை முதலமைச்சர் பதவி என்பது இயலாத காரியம் என்று கூறி வருகிறார்கள். நன்றி.